இன்றைக்கி ஒரு சின்ன டிப்ஸை பார்க்கலாம். இது நம்ம அன்றாட நடைமுறையில் தையல்காரங்க எல்லாரும் சந்திக்கிற ஒரு விஷயம். நூல் கோக்கிறதுங்கிறது கொஞ்சம் எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கோக்கிறது வச்சு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ லைட்டிங் வந்திருக்கு. ஆனாலும் ஆர்டினரியாக எப்படி கோக்கிறது எல்லாருக்கிட்டையும் அந்த வசதி இருக்காது. அதுக்காக நான் ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன். இந்த நூல் கோக்கிறது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு நீடில் ஒன்று இருக்கும். அதை வச்சு கோர்த்துட்டு இருக்கலாம். அது சப்போஸ் ரிப்பேர் ஆகிடுச்சு, அது என்ன பண்ணுறது அப்படின்னு பயந்துட்டு இருக்க வேண்டாம். அதுக்காக உட்காந்து நேரமும் செலவழிக்க வேண்டாம். பேக்ரவுண்டில் இப்போ பச்சை கலர் நூல் கோக்குறீங்கன்னா ஒரு வெள்ளை கலர் துணியோ இல்லை வெள்ளை கலர் பேப்பரோ அந்த ஊசிக்கிட்ட வச்சுட்டு கோத்திங்கன்னா அழகாக உங்களுக்கு அந்த ஹோல் நல்லா தெரியும். ஈஸியாக கோத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் வெள்ளை நூல் கோக்குறீங்க, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அப்போ ஒரு கருப்பு பேப்பரோ இல்லை கருப்பு துணியோ அந்த பேக்ரவுண்டில் கொடுத்தீங்கன்னா அந்த நூல் ஊசியோட தொலைவில் ஈஸியாக போகும். இது ஒரு வகையான டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.